அஸ்லாஃப் முன்னோர் நினைவு மன்றத்தின் 2வது சொற்பொழிவின் போது கவிஞர் கல்ஹின்னை ஃபஹ்மி ஹலீம்தீன் அவர்களால் இயற்றி பாடப்பட்ட கவிதை இதோ உங்களுக்காக. இலங்கை இஸ்லாமிய இதிகாசத்தில் தடம் பதித்த முன்னோர்களில் 3 பேரை அறிந்து கொள்வோம். அழியாத அறம் செய்து சமூகத்தின் உயர்வுக்காய் உழைத்தோரை நன்றியுடன் மறவாது மதித்திடுவோம். மனதார போற்றிடுவோம், மனதார போற்றிடுவோம். இலங்கை சோனகர் வரலாற்றில் தடம் பதித்த முன்னோர்களில் வாப்பிச்சி மரிக்கார் மறக்க முடியா மாமனிதர். அவர் புதல்வர் அரசியல்வாதியவர். ஆனா வாவண்ணா அப்துல் ரஹ்மான் வாரிசவர். முஸ்லீம்கள் நலன் காத்த முடிசூடா மன்னரவர். முஸ்லீம்கள் நலன் காத்த முடிசூடா மன்னரவர். நிலையான தர்மங்களை நிறைவாகச் செய்தவர் அவர். முஸ்லீம்கள் கல்வியிலே கரை சேர வேண்டுமென கருத்தாக உழைத்த மகான். முஸ்லீம் மகளிர்தனை கற்றுயர்ந்து மிளிரவென கல்விக்கூடங்கள் அமைத்த கொடையாளர் வள்ளலவர். கொடையாளர் வள்ளலவர். முஸ்லீம் வாலிபர்கள் எதிர்கால நலன் கருதி தொழில்துறையை மேம்படுத்த பாஷா விழா ஆரம்பித்தவர். அரசியலில் அவர் பங்களிப்பை அவர் சார்ந்த சமூகத்துக்காய் அர்ப்பணிப்பாய் செய்து வந்தார். பெரும்பான்மை இனத்தவரும் சிறுபான்மை சோனகரும் சகவாழ்வை பேணிடவே சமமான உழைப்பை செய்தார். அரசியலில் ஜொலித்தாரே, அரும் பணிகள் செய்தாரே, அயராது உழைத்தாரே, அவர்தான் நம் மதிப்புக்குரியவர் சர் ராசிக் ஃபரீத் அவர்கள். நம் மதிப்புக்குரியவர் சர் ராசிக் ஃபரீத் அவர்கள். நம் சமூகத்தின் உயர்வுக்காய் உழைத்தோரை நன்றியுடன் மறவாது மதித்திடுவோம், மனதார போற்றிடுவோம். 19ஆம் நூற்றாண்டின் முதல் வருடம் புத்தளத்து மண்ணில் ஒரு மகன் பிறந்தார். எச்.எஸ். இஸ்மாயில் என்பதவர் இயற்பெயராம். எச்.எஸ். இஸ்மாயில் என்பதவர் இயற்பெயராம். புத்தளத்தின் வளர்ச்சிக்கு நித்தமும் உழைப்பை கொட்டி பெரும் சேவைகள் பல செய்த பெருமகனாம். பெரும் சேவைகள் பல செய்த பெருமகனாம். புத்தளத்து முஸ்லிம்களின் முதல் சட்டத்தரணி அவர். புத்தளத்து ஜாகிராவின் முதல் முகாமையாளர் அவர். புத்தளம் நகர சபை தவிசாளர் அவர். முஸ்லீம் லீக் மத்திய சபை உறுப்பினர் அவர். இலங்கை பைத்துல்மால் நிதியத்தின் ஸ்தாபகர் அவர். கல்விக் கழகம் நிறுவி கல்வியை மேம்படுத்த பாடுபட்டுழைத்த பெருமகனவர். கல்வியை மேம்படுத்த பாடுபட்டுழைத்த பெருமகனவர். தன் சமூகம் தழைத்தோங்க அரசியலும் பொதுப்பணியும் இனிதாய் செய்து மகிழ்ந்தவர் அவர். சுதந்திரம் பெற்ற சுந்தர தீவின் கன்னி சபை ஏகமனதாய் ஏற்றமத்திய முதல் பிரதிநிதியும் அவரே. முஸ்லீம் சபாநாயகர்களில் முதல் நாயகரும் அவரே. முதல் நாயகரும் அவரே. நம் சமூகத்தின் உயர்வுக்காய் உழைத்தோரை நன்றியுடன் மறவாது மதித்திடுவோம், மனதார போற்றிடுவோம். மகரகமை பெற்றெடுத்த மைந்தரவர். மார்க்க கல்விதனை கற்றுத்தேறிய ஆசானவர். இலக்கியத் துறையில் நாடறிந்த ஆளுமையவர். மகரகமை பெற்றெடுத்த மைந்தரவர். மார்க்க கல்விதனை கற்றுத்தேறிய ஆசானவர். இலக்கியத் துறையில் நாடறிந்த ஆளுமையவர். ஊடகத்துறையில் உலகறிந்தவர். மும்மொழி புலமை பெற்ற மொழிபெயர்ப்பாளரவர். ஏ.எச்.எம். அஸ்வர் எனும் ஆற்றல் மிக்க ஆளுமையை அரசியலில் வித்தகரை அறியாதோர் எவருமில்லை. ஏ.எச்.எம். அஸ்வர் எனும் ஆற்றல் மிக்க ஆளுமையை அரசியலில் வித்தகரை அறியாதோர் எவருமில்லை. தொடராக 5 தடவைகள் தேசிய பட்டியலில் தெரிவாகி சாதனையை படைத்தவர். நாட்டுக்காக சமூகத்துக்காக அரசியல் பணிகளில் அடையாளமாய் திகழ்ந்தவர். அரசியல் பணிகளில் அடையாளமாய் திகழ்ந்தவர். மீலாத் விழாவை தேசிய மட்டத்தில் கொண்டாட வழிவகுத்து தந்தவர். வாழ்வோரை வாழ்த்துவோமென வாழும் இலக்கியவாதிகளை வாழ்த்தி மகுடம் சூட்டியவர். இலங்கை இஸ்லாமியர்களின் இதிகாசத்தின் தொன்மை அழியாது ஆவணப்படுத்த உழைத்தவர். அரசியல் ஆளுமைகளின் வாழ்க்கை வரலாற்றுடன் இலக்கிய படைப்புகளையும் படைத்த பன்னூல் ஆசிரியர் அவர். இலக்கியவாதியாய், அரசியல்வாதியாய், ஊடகவியலாளராய்
பன்முகம் கொண்டவர் அவர். நம் சமூகத்தின் உயர்வுக்காய் உழைத்தோரை நன்றியுடன் மறவாது மதித்திடுவோம், மனதார போற்றிடுவோம். நம் முன்னோர்களின் மண்ணறைகளை பொன்னறைகளாக ஆக்கிவிடு யா ரஹ்மானே. நீ பொருந்திக் கொண்ட நல்லடியார்களோடு அவர்களையும் சேர்த்துவிடு யா ரஹீமே. இம்மூவரோடு இன்னும் வரிசையில் காத்திருக்கும் நம் முன்னோர்களை பின்னால் வரும் சந்ததிகள் அறியச் செய்வோம். அல் அஸ்லாஃப் முன்னோர்கள் நினைவு மன்றத்தின் மகத்தான இப்பணி தொடர மனதார வாழ்த்திடுவோம். அல்ஹம்துலில்லாஹ்.